ஹலோ எவ்ரிஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஹென்னா கிளாஸ் வீடியோ. நான் யூடியூப்பில் ஃப்ரீ ஹென்னா கிளாஸ் பார்த்து தான் ஹென்னா கற்றுக்கிட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு சொல்லலான்னு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லைன்ஸில் வந்து 2 டைப் இருக்குது. தின் லைன் இருக்குது, திக் லைன் இருக்குது. ஃபஸ்ட்டு தின் லைன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். தின் லைனுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம எவ்வளோ தூரம் கொண்டு போகிறோமோ அது வரைக்கும் நம்ம பேப்பரில் போட்டாலும் சரி, கையில் போட்டாலும் சரி, அந்த கீழே உள்ள அந்த சர்ஃபேஸ் வந்து டச் பண்ணக்கூடாது. பேப்பரை டச் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து அந்த பேப்பரை வந்து டச் பண்ணாமல் எண்டு வரைக்கும் கொண்டுட்டு வந்து ஸ்டாப் பண்ணணும். அப்படி பண்ணும்போது நமக்கு வந்து கரெக்டாக நீட்டாக அந்த தின் லைன் வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா திக் லைனுக்கு வந்து நம்ம 2 டைப்பாக போடலாம். ஃபஸ்ட்டு ஒரு தின் லைன் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு அது கீழவே அதை ஒட்டி இன்னொரு தின் லைன் போட்டுட்டு நடுவில் வந்து டார்க்கெட் பண்ணிடணும். அப்படி பண்ணோன்னா நமக்கு ஒரு தின் லைன் வந்து திக் லைன் வந்து கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா டைரெக்டாக போடுறது அப்படின்னா நம்ம டைரெக்டாகவே வந்து திக் லைன் வந்து மேக் பண்ணலாம். நம்ம வந்து என்ன கோன் யூஸ் பண்ணுறோமோ அதை நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து திக் லைன் வந்து கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பைரல் டிசைனுமே ஒரு ஹென்னாவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசைன் தான். அந்த ஸ்பைரல் வச்சு நிறையா டிசைன்ஸ் வந்து நம்ம மேக் பண்ணலாம். ஸ்பைரலுக்கு பார்த்திங்கன்னா ரைட் சைட் ஸ்டார்ட் பண்ணி லெஃப்ட் சைட் போடலாம். லெஃப்ட் சைட் ஸ்டார்ட் பண்ணி ரைட் சைடும் கொண்டு போயிட்டு நம்ம போடலாம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்குள்ளேயே வந்து நம்ம சுற்றி ஸ்பைரல் வந்து மேக் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்க்கிள் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்கும் கையை எடுக்காமல் கரெக்டாக வந்து போடணும். ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ரைட்லேருந்து லெஃப்ட் வரலாம், லெஃப்ட்லேருந்து ரைட் வரலாம். கை மட்டும் எடுக்காமல் கரெக்டாக பொறுமையாக போட்டால் தான் சர்க்கிள் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து ஹம்ஸுமே வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் டிசைன் தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு தின் லைன் வந்து போட்டுக்கணும். தின் லைன் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு தின் லைன் போட்டுக்கணும். தின் லைன் போட்டுக்கிட்டு அது மேலே வந்து ஹம்ஸ் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஹம்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைஸில் போடுறோன்னா அதே சைஸில் தான் எண்டு வரைக்குமே வந்து நம்ம கொண்டு போகணும். இடையில வந்து சின்னது பெருசு அந்த மாதிரி போட்டோன்னா பார்க்க வந்து அவ்வளோக்கா நீட்டாக தெரியாது. ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலேருந்து எண்ட் பண்ணுற வரைக்குமே நம்ம அந்த ஒரே சைஸில் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் ஒரு கரெக்டாக வந்து போட முடியும். நெக்ஸ்ட்டு டாட்டு வந்து ரொம்பவே ஈஸி தான். நம்ம ஹென்னாவை வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சு சின்ன டாட் இருக்குது, பெரிய டாட் இருக்குது. சின்ன டாட்டுக்கு லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், பெரிய டாட்டுக்கு வந்து கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரீ ஹென்னா கிளாஸோட ஃபஸ்ட் கிளாஸ் வந்து முடிஞ்சது. இது எல்லாமே வந்து ஹென்னாவோட ஒரு பேசிக்கான ஒரு எலமெண்ட்ஸ் தான். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.